கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுக்க முடியாத மறுமை நாள் என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் மறுமை நாள் என்றால் என்ன, அல்லாஹுவும் தூதரும் அதை எப்படி நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் என்பதையும் அந்த நாளை பற்றிய குர்ஆனுடைய ஹதீஸினுடைய சில எச்சரிக்கைகளையும் பார்த்தோம். அதை எந்த விதத்தில் ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும் என்பதையும், மறுமையினுடைய நம்பிக்கையில் மறுமை நாளை நம்பிக்கை கொள்வது என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதையும் நேற்றைய தினம் பார்த்தோம். அதற்கு தொடர்ச்சியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மறுமை நாளுடைய முதல் கட்டமாக வைத்திருப்பது, இந்த உலகம் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படும். எதை கொண்டு அல்லாஹ் அழிப்பேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், மிகப்பெரிய சப்தத்தை கொண்டுதான் இந்த உலகத்தை அழிப்பேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். எக்காலம் ஊதப்படுகின்ற ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அப்பொழுது சூர் ஊதப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யௌம யஸ்மஊன ஸைஅத பில் ஹக், உண்மையை கொண்ட அந்த மிகப்பெரிய சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள். தாலிக யௌமுல் குரூஜ், அந்த சப்தம் சமாதிகளில் இருப்பவர்களை எழுப்பி கொண்டு வரக்கூடிய சப்தமாக இருக்கும் என்று திருமறை குர்ஆனிலே 50வது அத்தியாயம் 42வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்போ இவ்வளவு பெரிய சப்தத்தின் மூலமாகத்தான் உலகம் அழிய ஆரம்பிக்கும் என்பதுதான் கியாமத்தினாலுடைய முதல் படிநிலையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மனிதர்கள் அந்த சப்தத்தை கேட்கின்ற பொழுது அனைவரும் மரணித்து விடுவார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மனிதர்கள், விலங்குகள், புற்பூண்டுகள், தாவரங்கள், ஏன் மலைகள், கற்கள் கூட நொறுங்கி தூள் தூளாக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படும். அல்லாஹ்வினுடைய திருமுகம் மட்டுமே மிஞ்சி இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அப்படி முதல் சூர் ஊதப்பட்டு மரணிக்கப்பட்ட நிலையிலே மனிதர்கள் இரண்டாவது சூர் ஊதப்படும். அப்பொழுது மரணித்த மனிதர்கள் அவர்களுடைய மன்னர்களில் இருந்து எழுப்பப்படுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து கடைசியாக மரணத்தை தழுவிய மனிதன் வரைக்கும் அவன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவான். மனிதர்கள் மட்டுமல்ல, ஷைத்தான்களும் ஜின்களும் மீண்டும் எழுப்பப்படுவார்கள். முதல் சூர் ஊதுகின்ற பொழுதே அல்லாஹ் நாடியவர்களை தவிர அனைவரும் மரணித்து விடுவார்கள் என்றால், ஏதோ ஒரு சிலரை அல்லாஹ் சில ரகசியமாக வைத்திருப்பான். இது அல்லாஹ்வுடைய மறைமுகமான விஷயங்களில் ஒன்று. அப்ப மனிதன் அப்படி எழுகின்ற பொழுது, இரண்டாவது சூர் ஊதுகின்ற பொழுது ஒட்டுமொத்த மனிதர்களும் தன்னுடைய கல்லறைகளில் இருந்து எழுந்து விடுவார்கள். அந்த நேரத்தில் மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? 80வது அத்தியாயம் 33வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கின்றான். யுக முடிவின் போது காதை செவிடாக்கும் பெரும் சப்தம் அவர்களுக்கு ஏற்படும். மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுவான். அவன் தன் தாயை விட்டு விரண்டு ஓடுவான், தந்தையை விட்டு விரண்டோடுவான். தன்னுடைய மக்களை, குடும்பத்தை விட்டு அவன் விரண்டு ஓடுவான். அப்படி ஒரு அமுழிதுமுழியான நேரமாக இருக்கும். உலகத்தில் மனிதன் உயிரே போனாலும் அவன் விட்டுக் கொடுக்காத ஒன்று தன்னுடைய குடும்பத்தினர். தான் உயிர் போனாலும் தன் குடும்பத்தினர் பிழைக்க வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய தயாராக இருந்த மனிதன் மறுமையிலே எழுகின்ற பொழுது, என்ன ஆனாலும் சரி, யாரை இழந்தாலும் சரி, நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும், நான் போவதற்கான போக்கிடம் எங்கே என்று அலைந்து திரிவானாம். ஒருவரை விட்டு ஒருவர் ஓடி விடுவோமா, இந்த உறவுகள் எல்லாம் அங்கு துச்சமாக்கப்படும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மஹ்ஷர் மைதானத்தினுடைய ஆரம்ப கட்டம். மனிதர்கள் விசாரிப்பதற்காக எழுப்புகின்ற பொழுதே இப்படி ஒரு கடுமையை அவர்கள் சந்திப்பார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? சூரை ஊதுவதற்காக அல்லாஹ் ஒரு வானவரை நியமித்திருக்கிறானே, அவர் அல்லாஹ்வின் கட்டளைக்காக அரிசை பார்த்தவராக சூரியனுடைய முனையிலே வாயை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறாரே, இந்த உண்மையை தெரிந்த பிறகு நான் எப்படி நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களிடத்திலே சொன்னார்கள்.
மேலும் சொன்னார்கள், கண்ணை இமைத்தால் கூட அல்லாஹ்வினுடைய கட்டளையில் ஒரு நொடி தாமதமாகிவிடுமோ என்று அந்த மலக்கு அரிசை பார்த்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கண்கள் நட்சத்திரத்தை போல மின்னிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர். அப்படி என்றால் அல்லாஹ் சூரை ஊதிவிடு என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளைக்காக அந்த வானவர் ஒரே ஒரு கட்டளையை நிறைவேற்றுவார், அதற்காக காத்து கொண்டே இருக்கிறார் என்று எச்சரித்தார்கள். சகோதரர்களே, ஒரு வானவர் எழுப்பக்கூடிய சத்தம் ஒட்டுமொத்த உலகத்தையும், மனிதர்களையும், பூமியையும், வானத்தையும், நட்சத்திரங்களையும், மலைகளையும் பெயர்த்தெடுத்து தூள் தூளாக்க, சமவெளியாக்க போதுமானதாக இருக்கும் என்றால் எப்படிப்பட்ட சப்தத்தை அந்த மலக்கு எழுப்புவார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் சூர் ஊதப்படுகின்ற பொழுது பூமியும் மலைகளும் பெயர்த்தெடுக்கப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு சுற்றுலா செல்கிறோம், மலைகளுடைய பிரம்மாண்டத்தையும் அதனுடைய அழகையும் அதனுடைய இயற்கை வனப்பையும் பார்த்து பிரமித்துக் கொள்கிறோம். அறிவியல் சொல்கிறது, ஒரு மலை தரையில் இருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கிறதோ அந்த அளவு பூமிக்கு உள்ளே செலுத்தப்பட்டிருக்கிறது, அது சொருகப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், சூர் ஊதப்பட்டு விட்டால் மலைகள் பெயர் தெரிந்து இடம்பெயரப்படும், தூள் தூளாக நொறுக்கப்படும், அவை சமதளமாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அப்படி சூரை ஊதி மனிதன் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற பொழுது, மஹ்ஷர் மைதானத்திலே அவன் ஒன்று கூட்டி நிற்பாட்டுகின்ற பொழுது, மனிதன் பயத்தின் காரணமாக அவனுக்கு என்னவெல்லாம் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். பயம் என்றால் உலகத்தில் பயப்படுகிறோமே, மரண பயம் என்கிறோமே, அன்றைக்கு மரணத்திற்கு பிறகு ஒரு பயத்தை அல்லாஹ் காட்டவிருக்கிறான். மஹ்ஷர் மைதானத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் அதை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிறிய குழந்தையின் தலைகுட பயத்தில் நரைத்துவிடும் என்று சொன்னார்கள். நம்ம பார்த்திருக்கோமா? நரைப்பதற்கு ஒரு வயது வரம்பை வைத்திருக்கிறோம், ஆனால் பயத்தின் காரணமாக சிறுவர்களுடைய தலை கூட முழுமையாக நரைத்துவிடும் என்று சொன்னார்கள். முழுமையாக நிறைமாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்கக்கூடிய பெண்கள் கூட பீதியின் காரணமாக, பயத்தின் காரணமாக அரைகுறையாக பிரசவித்து விடுவார்கள். அது அவர்களுக்கு தெரியாத அளவுக்கு கடுமையான பயமாக இருக்கும். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் மறைமுகமாகத்தான் சகோதரர்களை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் மேலும் சொன்னார்கள், மனிதர்கள் அன்று போதை வயப்பட்டவர்களை போல காட்சி தருவார்கள். பயத்துல என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னு தெரியாம திகைத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மதி மயக்கத்திலே இருப்பார்கள், போதை வயப்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போல முதல் சூர் ஊதுகின்ற பொழுது உலகம் அழிக்கப்படும், இரண்டாவது சூர் ஊதுகின்ற பொழுது மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் விசாரணைக்காக. அப்ப இந்த இரண்டு சூர் ஊதுவதற்கு இடைப்பட்ட கால அவகாசம் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட செய்திகளிலே பார்க்க முடியும். முதல் சூர் ஊதப்பட்டதற்கும் இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கும் இடையில் 40 என்று சொன்னார்கள். சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள், யா அபூ ஹுரைரா, 40 என்று சொல்கிறீர்களே, நாட்களில் 40-ஆ, வாரத்தில் 40-ஆ, மாதத்தில் 40-ஆ அல்லது வருடத்தில் 40-ஆ என்று சொன்னார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், 40 என்பதை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவர்கள் குறிப்பிட்டு சொல்லாத ஒன்றில் என்னுடைய சுயகரத்தை நான் சொல்ல மாட்டேன், அது 40 என்று சொல்லி முடித்துக் கொண்டார்கள். பின்னால் இது சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளில் அந்த 40 என்பது எவ்வளவு காலத்தை எடுக்கும் என்ற செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம பார்க்க இருக்கிறோம். சகோதரர்களே, அந்த நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், மன்னர்களில் இருந்து தமது இறைவனிடத்திலே அவர்கள் விரைந்து செல்வார்களாம். சூர் ஊதப்பட்ட உடனேயே அவர்கள் விரைந்து மன்னர்களில் இருந்து வேர்களை பிடுங்கியதை போல இறைவனை நோக்கி விரைந்து செல்வார்கள் அந்த மஹ்ஷர் பெருவெளிக்கு. அந்த நேரத்திலே மனிதன் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது. 36வது அத்தியாயம் 51வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காலூ யா வைலனா மம் பாதனா மின் மர்கதினா, எங்களுக்கு ஏற்பட்ட கேடே, எங்களை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து எழுப்பியது யார் என்று கேட்பார்களாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மன்னரையிலே தீயவர்களுக்கு தண்டனை இருக்கிறது என்பதை பார்த்திருக்கிறோம், நல்லவர்களுக்கு சுகமான உறக்கம் இருக்கிறது கியாமத் வரை என்பதை பார்த்திருக்கிறோம். மீண்டும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற பொழுது
மன்னனுடைய வாழ்க்கை மனிதர்களுக்கு முற்றுமாக மறந்திருக்கும். எப்படி நாம் எல்லாம் கருவறையில இருந்த வாழ்க்கையை பிறந்து வந்தவுடனேயே மறந்து விட்டோமோ, அதே போல இங்குள்ள வாழ்க்கையை மனிதன் மறந்தவனாக கபருக்குள்ளே கிடப்பான். நாளை மஹ்ஷருடைய மைதானத்திற்கு அவன் மீண்டும் எழுப்பப்படுகின்ற பொழுது கபருடைய வாழ்க்கையை அவன் மறந்தவனாக கேட்பான். காலூயா வைலன வம்மாதன மீன்பர்கதினா, எங்களுடைய ஆழமான உறக்கத்தை எழுப்பியது யார் என்று கேட்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் உங்களை நம்மை அல்லாஹ் விசாரிப்பதற்காக வேறு ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்துகிறான். மனிதனுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. இவன் பயத்தை கொண்டிருப்பான். ஆனால் இவனுக்கு வைத்திருக்கக்கூடிய புரோகிராமிங்ல அல்லாஹ் எந்த சேஞ்சஸும் வைத்திருக்க மாட்டான். அன்றைக்கு கேள்விகள் உண்டு, பதிலை சொல்ல இவன் காத்திருப்பான் என்பதை பார்க்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலையை சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், மனிதர்கள் எல்லாம் ஒருவரோடு ஒருவர் மோதி கொண்டிருப்பார்கள். ஏன்? சாதாரண ஒரு மாநாடு நடந்தாலே 40 பேருக்கு மேல இறந்து விடக்கூடிய நெருக்கடி நடக்குதா இல்லையா? ஒரு சின்ன கிரவுண்ட்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதி மனிதர் வரை மரணித்து விட்டு அல்லாஹ் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்புகின்ற பொழுது இந்த பூமியினுடைய நெருக்கம் எப்படி இருக்கும்? மக்களுடைய இந்த ஸ்டாம்பீடு எப்படி இருக்கும்? மனிதர்கள் அல்லோல பட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி எழுப்புவதற்கு முதல் முறையாக மனிதர்களிலேயே எழுப்பப்படுவது நான் தான் என்று சொன்னார்கள். உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதிலே முதல் நபர் யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நான் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது யோசிச்சு பாருங்க, காலத்தால் பிந்தியவர்கள் அல்லாஹ்வின் தூதருடைய சமூகம், இறுதி நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எத்தனையோ சமூகம் நமக்கு முன்னால் மறைந்து விட்டது. மனிதர்கள் மரணித்து மண்ணுக்குள்ளே சென்று விட்டார்கள். உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு முதல் ஆளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற பொழுது அவர்கள் காண்கின்ற காட்சி ஏதாவது இருக்குமா? இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நான் ஒரு காட்சியை காண்பேன். அர்ஷினுடைய ஒரு பகுதியை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்தவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அறிவித்து விட்டு சொன்னார்கள், நான் விழித்து பார்க்கின்ற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அர்ஷினுடைய ஒரு ஓரத்திலே இருப்பார்கள். அவர்களுக்கு ஏன் அல்லாஹ் இப்படி மயக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்பது எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர் வாழுகின்ற பொழுது இறைவனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது அந்த மலையின் மீது அவர்கள் மயங்கி விழுந்தார்களே, அந்த மயக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இதுவே அவர்களுக்கு ஒரு விதிவிலக்காக ஆக்கிவிட்டானா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் கண் விழித்து பார்க்கின்ற பொழுது அரசின் ஒரு ஓரத்தை பிடித்தவர்களாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், அந்த காட்சியெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நாம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்வின் தூதர் மனிதர்களுக்கு எச்சரித்து விட்டிருக்கிறார்கள், இதையெல்லாம் நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள். இன்னும் நமக்கான விசாரணையை அல்லாஹ் தொடங்கல. மஹ்ஷர் என்கிற வெட்ட வெளியை பெருவெளியை தயாரிக்கின்ற பொழுது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். சகோதரர்களே, 70வது அத்தியாயம் 4வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறான். இந்த மறுமையினுடைய விசாரணை உங்களுக்கு நடத்தப்படும் என்று நீங்கள் வாழுகின்ற பொழுது சொல்லிக் கொண்டே இருந்தார்களே, எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்களே, அந்த ஒட்டுமொத்த மக்களுக்குமான ஒட்டுமொத்த விசாரணை ஒரே நாளில் அல்லாஹ் நடத்தி முடிப்பான் என்று திருமறையிலே சொல்கிறான். ஒரே நாள் என்பது எவ்வளவு நாளுக்கு சமம் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமமானது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வின் தூதரும் சொன்னார்கள், மஹ்ஷருடைய பெருவெளியிலே நீங்கள் எழுப்பப்பட்ட பிறகு ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமமானது. யோசித்து பாருங்கள், மனிதர்கள் எழுப்பப்பட்டு நிற்க வைக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருவருடைய கேள்வி கணக்குகளும் முடித்துவிட்டு இவர் சொர்க்கவாதியா நரகவாதியா, இவருடைய ஏட்டை எந்த கையில் இவன் வாங்கினான், இவருடைய செய்கின்ற செயல்களை எல்லாம் வெளிப்படுத்தி அல்லாஹ் மனிதர்கள் முன்னால் அம்பலப்படுத்தி ஒவ்வொரு மனிதர்களுடைய விசாரணையும் செய்து முடிக்கின்றதுக்கு 50,000 ஆண்டுகள் மனிதன் காத்து கிடக்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல அது ஒரு நாளாக கருதப்படும். இதைத்தான் ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரி என்று சொன்னார். இது ஒரு சயின்ஸாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது, நீங்கள் பூமியிலே ஒரு 20 வயதுல நீங்க வானத்துக்கு உயர்த்தப்பட்டீர்கள்னு வைங்க,
நீங்கள் 50 வருடம் கழித்து மீண்டும் பூமிக்கு இறக்கப்பட்டால் அதே 20 வயதாகத்தான் இறக்கப்படுவீர்கள் என்று இன்றைக்கு அறிவியல் சொல்லுகிறது. இதுக்கு ஒரு விளக்கமாக ஒன்றை சொல்கிறேன். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்த்தப்பட்டு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறதா இல்லையா? ஆனால் யுக முடிவு நாளின் அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, மரியமுடைய மகன் ஈசா மீண்டும் பூமியிலே இறக்கப்படுவார்கள். இது மிகப்பெரிய அத்தாட்சிகளில் ஒன்று என்று சொன்னார்கள். இறக்கப்படும் பொழுது எப்படி இறக்கப்படுவார்கள்? வயதான தோற்றத்திலா? கிடையாது. எந்த ஒரு தோற்றத்தில் எந்த வயதில் அல்லாஹ் அவர்களை உயர்த்தி கொண்டானோ அதே வயதிலே அவர்கள் இறக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரி, சார்பியல் கோட்பாடு சொல்கிறது, பூமியை விட்டு நீங்கள் காலத்தில் பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு வயது குறையாது என்று சொல்லுகிறது. அப்ப இது போன்ற விஷயத்திலே ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு பூமியிலே சமமான ஒன்று சகோதரர்களே. அப்ப இந்த 50,000 ஆண்டுகளை நீங்கள் கொஞ்சம் கணக்கு போட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1,82,50,000 நாட்கள் விசாரணைக்காக மனிதர்கள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எந்த ஒன்றுக்காவது ஒரு அரை மணி நேரம் நிற்பதற்கு நமக்கு பொறுமை இருக்கிறதா? ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த மௌசர் பெருவழியிலே, வெட்ட வெளியிலே, நிழலில்லாத அந்த நேரத்திலே பயத்தை தாங்கிக் கொண்டு ஒரு நாள் 2 நாள் அல்ல சகோதரர்களே, 50,000 ஆண்டுகள், 1,82,50,000 நாட்கள் மனிதன் கடக்க வேண்டும். இப்படி ஒரு விசாரணையினுடைய நீண்ட நாளை மனிதர்களாகி நீங்கள் சந்திப்பீர்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே எச்சரிக்கின்றான் சகோதரர்களே. அதே போல அப்படிப்பட்ட நிலையை அல்லாஹ் உருவாக்குகின்ற பொழுது பூமியினுடைய நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்புல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களை விசாரணைக்காக அல்லாஹ் எழுப்புகின்ற பொழுது உமியோ தவிடோ கலக்காத சுத்தமான மாவினால் செய்யப்பட்ட வெண்மையான ரொட்டியை போல அல்லாஹ் பூமியை மாற்றி விடுவான் என்று சொன்னார்கள். சமதளமாக இருக்கும், ஒரு புல் பூண்டு கூட இருக்காது. நீங்கள் பார்க்கின்ற பூமி அப்பொழுது இருக்காது. வானத்தையும் பூமியும் வேறு ஒன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இதை சொல்லுகின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவார்ந்த கேள்வி ஒன்றை கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், விசாரணைக்காக நம்ம தயார்படுத்த போது பூமியும் வானமும் வேறு ஒன்றாக மாற்றப்படும் என்று நமக்கு அறிவிக்கப்படுகிறது. அப்ப மனிதர்கள் எங்க இருப்பாங்க அந்த மாற்றத்தின் போது என்று கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிராத் என்கிற நரக பாலத்தின் மேல் ஒட்டுமொத்த மனிதர்கள் நிறுத்தி வைக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். சிராத் என்கிற நரக பாலம் சகோதரர்களே, இன்னொரு அறிவிப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த பாலத்தை சிலர் மின்னல் வேகத்தில் கடப்பார்கள், சிலர் குதிரையின் வேகத்தில் கடப்பார்கள், சிலர் ஒட்டகத்தின் வேகத்தில் கடப்பார்கள், சிலர் ஓடி கடப்பார்கள், சிலர் நடந்து கடப்பார்கள், சிலர் தவழ்ந்து கடப்பார்கள், சிலர் தத்தியும் நடக்க முடியாமல் கடக்க முடியாமல் அந்த நரக பாலத்திலே இருக்கக்கூடிய கொக்கிகளிலே மாட்டிக்கொண்டு நரகத்திற்குள்ளேயே விழுந்து விடுவார்கள் என்று அந்த பாலத்தினுடைய கடுமையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், இன்னும் அல்லாஹ் நம்மளுடைய பாவங்களை பட்டியல் போடல, நம்மளுடைய ஏடுகளை வலது கரத்திலோ இடது கரத்திலோ கொடுக்கல. நீங்கள் சொர்க்கவாதிகளா நரகவாதிகளா என்பதை அல்லாஹ் சொல்லல. விசாரணையின் போது நிறுத்தப்படுகின்ற பொழுதே இவ்வளவு பெரிய காட்சிகள் நடக்கும். அப்ப மஹ்ஷர் பெருவழியிலே மனிதர்கள் நிறுத்தப்படுகின்ற பொழுது அல்லாஹ் அதை நிச்சயமாக சொல்கிறான், அவர்கள் ஒரு ஒழுங்கமைப்பு இல்லாமல் முட்டி மோதிக்கொண்டு நின்று கொண்டிருப்பார்களாம். ரப்புல் ஆலமீன் 75வது அத்தியாயம் 1 முதல் 3வது வசனத்திலே மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத் நாளின் மீது நான் சத்தியம் செய்கிறேன். அயஹ்சபுல் இன்சானு அலன் நஜ்மா இல்லாமா, மனிதன் மரணித்து விட்ட பிறகு அவனுடைய உக்கி போன எலும்புகளையும் நாம் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்றான் எண்ணிக்கொண்டிருக்கிறான். நிச்சயமாக கிடையாது, அவனுடைய விரலின் நுனிகளையும் நாம் ஒன்று சேர்ப்போம். இன்றைக்கு ரேஷன் கடையில போய் பாத்தீங்கன்னா ரேக வைக்க சொல்லுவாங்க. சிலருக்கு ரேக வைக்கும் போது ரேக விழுகாது, உடனே வேற கையில வைங்கன்னு சொல்லுவாங்க. மனிதன் அந்த அளவுக்கு பலவீனமானவன். அல்லாஹ் சொல்றான், நீ மண்ணோடு மண்ணாக மக்கி போய் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் சரி, உன்னை விசாரணைக்காக எழுப்பப்படுகின்ற பொழுது உன் விரல் நுனியில் இருக்கக்கூடிய ரேகை முதல் கொண்டு அச்சசலாக நீ அப்படியே எழுப்பப்படுவாய். அதற்கு நாம் ஆற்றலுடையவர்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை மஹ்ஷர் பெருவழியிலே இப்படி நான் நடத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால் நாம புரிந்து கொள்ள வேண்டும். குலில்லாஹு யுஹ்யீக்கும்
இறைவன் தான் உங்களை பிறக்க செய்தான். சும்மையும் மீட்டும், அவன்தான் உங்களுக்கு மரணத்தை அளித்தான். சும்மா எஜ்மவுக்கும் இலா யௌமில் கியாமத்தி, நாளை மறுமை நாளில் அவன்தான் மீண்டும் உங்களுக்கு உயிரை கொடுத்து எழுப்பக்கூடியவனாக இருக்கிறான். இருந்தும் மனிதன் சந்தேகத்திலேயே இருக்கிறான். திருமறை குர்ஆன் அடிக்குது. இது போன்ற வசனங்களை படித்து பார்க்கின்ற பொழுது மனிதன் மறுமை என்ற ஒன்றை மறுக்கவே முடியாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏனைய விஷயங்களை நீங்கள் உலகத்தில் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அதன் மூலமாக நன்மைதான் விளைகிறது என்கிற பொழுது இஸ்லாம் மறைமுகமான சில நம்பிக்கைகளை மக்களுக்கு சொல்லித் தருகிறது. அதை நம்பாமல் இருக்க அறிவுள்ள எந்த ஒரு கல்வியாளனுக்கும் வாய்ப்பே கிடையாது. அவர் ஒற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்கிற அளவுக்கு ஆதாரங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அள்ளி வீசுகிறான். சகோதரர்களே, அந்த நாளில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், மனிதர்களை எழுப்புகின்ற பொழுது முஜ்ரிமீன யௌமஇதின் ஜுர்ஆ, மனிதர்கள் பயத்தின் காரணமாக நீலம் பூத்த கண்களுடையவராக எழுப்பப்படுவார்கள். எந்த அளவுக்கு பயமா இருக்கும்னு பாருங்க. மனிதர்களுக்கு கண்கள் சிவந்து நாம பார்த்திருக்கோம், நீல நிறமாகி பார்த்திருக்கோமா? அப்படி ஒரு ஃபீலிங்கை அல்லாஹ் உலகத்திலே நமக்கு வைக்கல. நீல நிறமாக கூடிய அளவுக்கு அவர்கள் பயத்தின் காரணமாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். நாளை மறுமையிலே இந்த மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்களாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வருகின்ற பொழுது மனிதர்கள் சிலரை அல்லாஹ் இழுத்து வர செய்வான், சிலரை ஓட்டி வர செய்வான். அந்த கூட்டத்தில் சிலர் குருடர்களாகவும் செவிடர்களாகவும் ஊமைகளாகவும் வருவார்களாம். 17வது அத்தியாயம் 97வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இப்படி வருவார்கள். நாளை மறுமையிலே வந்து மனிதன் கேட்பான், யா அல்லாஹ், வாழுகின்ற பொழுது நான் பார்க்கக்கூடியவனாகவும் கேட்கக்கூடியவனாகவும் பேசக்கூடியவனாகவும் இருந்தேனே, எதற்காக என்னை நீ இந்த நிலையில் எழுப்புகிறாய் என்று கேட்கின்ற பொழுது, வாழ்க்கை முழுவதும் இதை வைத்து நீ நேர்வழி அடையவில்லை. காதை வைத்து நல்லதை கேட்டு ஏகத்துவத்திற்கு வந்தாயா? உன் கண்ணை வைத்து வேதத்தை படித்து ஏகத்துவத்தில் வாழ்ந்தாயா? எந்த பயனும் இல்லாமல் முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டே இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய அநேக காரியத்தை செய்தாய். இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இறைவன் என்ற ஒன்று உண்டு, மறுமை என்ற ஒன்று உண்டு என்று எச்சரித்த போதெல்லாம் இறை மறுப்பிலேயே விழுந்துகின்ற பெருங்கூட்டமாக நீ இருந்தாய். இணை வைத்தவனாகவே நீ மரணித்தாய். அப்பொழுதெல்லாம் பயன்படாத இந்த உறுப்புகள் மறுமையில் இருந்து உனக்கு என்ன பயனளிக்க போகிறது என்று நாளை மறுமையிலே மனிதனுக்கு சொல்லப்படுமாம். சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட அறிவிக்கிறார்கள், நாளை மறுமையிலே மனிதன் முகத்தால் நடத்தி இழுத்து வரப்படுவான். கேள்விப்பட முடியுமா? நினைத்து பார்க்க முடியுமா? முகத்தால் இழுத்து வரப்படுவான், மனிதன் நடந்து வருவான். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், முகத்தால மனிதன் எப்படி நடந்து வர முடியும் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் அழகிய பதிலை சொன்னார்கள். நீங்கள் வாழுகின்ற பொழுது 2 கால்களில் நடக்க ஆற்றலுடைய இறைவன், சில விலங்குகளை 4 கால்களிலே நடக்க வைக்க ஆற்றலுடைய இறைவன், சில பூச்சிகளை 8 கால்களில் நடக்க வைத்த ஆற்றலுடைய இறைவன், சில ஊர்வன பிராணிகளை கால்களே இல்லாமல் நடக்க வைத்த ஆற்றலுடைய இறைவன் மறுமையிலே உங்களை முகங்களை கொண்டு நடக்க வைக்க ஆற்றல் இல்லாதவன் என்றா நினைத்தீர்கள் என்று மறுமையினுடைய அச்சத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த நாள் நிச்சயமாக நம்முடைய கற்பனைக்கு எட்டாத நாளாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு கொடுமையான கடுமையான நாளை நீங்கள் கற்பனை செய்தாலும் சரி, அதை விட அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மஹ்ஷர் பெருவெளி நிச்சயமாக கடுமை நிறைந்ததாகத்தான் இருக்கிறது. சகோதரர்களே, இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட திகிலான ஒரு நேரத்திலே மனிதன் எழுப்பப்படுகின்ற பொழுது மனிதன் செருப்பு அணியாதவனாக எழுப்பப்படுவான், ஆடை இல்லாதவனாக எழுப்பப்படுவான், விருத்த சேதனம் செய்யப்படாதவனாக எழுப்பப்படுவான். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பிறந்த போது அவனுடைய மேனி எப்படி இருந்ததோ அதே போல அவன் முழுமையாக விசாரணைக்காக எழுப்பப்படுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவார்ந்த ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், உலகத்திலே ஆடைகள் உடுத்தி ஒழுக்கமான முறையில் வாழ்ந்திருக்கிறோமே, நாளை மறுமையிலே இவர்கள் ஆடையற்று நிற்கின்ற பொழுது ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமே, என்ன செய்வது என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலை என்னாகுமோ என்று மேலே பார்த்தவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். தான் தப்பித்தால் போதும் என்ற எண்ணத்தில் ஒருவரை ஒருவர் பார்க்கவோ விசாரித்துக் கொள்ளவோ மாட்டார்கள். அந்த அளவுக்கு கடுமையான நாள் என்பது மஹ்ஷர் பெருவெளி என்று பதிலளித்தார்கள். இந்த செய்தியை பார்க்கிறோம். சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியையும்
அதே நேரத்திலே மஹ்ஷர் பெருவெளிக்கு பின்னால் அல்லாஹ் விசாரணையை தொடங்கவிருக்கிறான் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளைய தினம் அதுபோன்ற செய்திகளை அறிந்து இறையச்சமுடைய மக்களாக ஆக்கியல் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.